வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். இந்த லாக்டவுன் டைமில் ஹேண்ட் வாஷ் சானிடைசர்லாம் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால டுடே நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ஹேண்ட் வாஷ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இங்கே 100 கிராம் பாத்திங் சோப் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா இது போல் துருவி எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கிளிசரின் 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். நான் இது 8 ருபீஸில் தான் வாங்கினேன். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது போல் பாத்திரத்தில் 1.5 லிட்டர் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்ச வேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். வேப்பிலை சாறு வாட்டரில் நல்லா இறங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேப்பிலையை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாட்டரில் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச சோப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வேப்பிலை மஞ்சத்தூள் லெமன் ஆட் பண்ணுறதால நம்ம கைகளுக்கு ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் கடைசியாக கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின்னா என்னென்னு பயப்பட வேண்டாம். இது நம்ம ஸ்கின்க்கு அலர்ஜி எதுவும் வராமல் பார்த்துக்கும். இது க்ரீம் ஸ்டேஜ் வர்றதுக்காக நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாட்டராக இருக்குன்னு பயப்படாதீங்க. 10 ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 10 ஹவர் கழித்து கீழே லேயர் போல் படிஞ்சிருக்கும். இதை நீங்கள் நல்லா கரண்டி இல்லைன்னா கையில் 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தோசை மாவு போல். இப்போ இது போல் க்ரீம் ஸ்டேஜ் ஹேண்ட் வாஷ் கிடச்சிடும். இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கடையில் வாங்குற போலவே க்ரீமியாக வந்திருக்கு. நான் 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணேன். எனக்கு 2 லிட்டர் ஹேண்ட் வாஷ் கிடச்சிருக்கு. கைஸ், எனக்கு ஓவராலாக எனக்கு 45 ருபீஸ் தான் செலவாயிடுச்சு இந்த ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணேன். இதை நீங்கள் இது போல் டிஸ்பென்சர் வாங்கி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இதில் நேச்சுரல் பொருள் யூஸ் பண்ணதால் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் பயம் இல்லாமல். எவ்வளோ நுர வருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching my video.